வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான மாப்பிளை சம்பா அரிசியை யூஸ் பண்ணி ஒரு இட்லி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசியை எடுத்துக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு இதை ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி மட்டும் சேர்க்கறதுனால அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைக்கலான்னு ஒன்றா ஊற வச்சுட்டு நீங்கள் தனித்தனியாக வேணாலும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்து இதை தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பை சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிருங்க. நம்ம அவல் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது நல்லா புளிக்க வச்சுட்டு காலையில் நம்ம இட்லியாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லியை நம்ம ஊற்றிடலாம். இதே மாவில் நீங்கள் இட்லியாக ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தோசை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இட்லி நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.